வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தமிழர் அரசியலில் பல்வேறு விமர்சகர்களுக்குரியவராக பேசப்பட்டாலும் பலராலும் விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் மறைவு விரைவில் நிரப்பப்படா இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் தலைவராக இருந்த காலத்தில் அக்கால ஓட்டத்துக்கு ஏற்ப தமிழர்களுக்குரிய தேசிய அரசியலை நடத்தி சென்றவர். அதே நேரத்தில் 2009 மேயுடன் யுத்தம் மௌனித்த பின் சர்வதேச உறவுகள் பூகோள அரசியல் யதார்த்தங்களை கருத்தில் எடுத்து தனிநாட்டு கோரிக்கையை கைவிடுவதாக அறிவித்து சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு தயார் என பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதற்காகவே தொடர்ந்தும் செயற்பட்டும் வந்தார். அதே நேரம் புலிகளின் காலத்தில் மோசமான தமிழ் முஸ்லிம் உறவுகளை மேம்படுத்தும் வகையில் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சராக நசீர் அகமட்டை நியமிப்பதற்கு ஆதரவு கொடுத்தார். அதனால் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சி முஸ்லிம்களுக்கு தேவைக்கேற்ற வகையில் ஆதரவு வழங்குவதாக விமர்சனங்களையும் சம்பாதித்துக் கொண்டது. இருந்தாலும் தமிழரசு கட்சியின் செல்வாக்கு கிழக்கு மாகாணத்தில் அதிகரிக்கும் என்றே கூற வேண்டும். இருப்பினும் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் உள்ளிட்ட விடயங்களில் முஸ்லிம்கள் தங்களின் நிலையிலிருந்து இறங்கவில்லை என்பது வேறு கதை. 91 வயதான சம்பந்தன் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 1933 திருகோணமலையில் பிறந்தார். சம்பந்தனின் தந்தை ராஜவரதோயம் கல்லூயா திட்டத்தில் பணியாற்றியவர். இரா சம்பந்தன் பட்டித்தியார் கல்லூரி, மொரட்டுவ புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்று இலங்கை சட்டக்கல்லூரியில் சட்டம் பகின்று வழக்கறிஞரானார். அதன் பின்னர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதில் முதலில் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 83 நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர். இலங்கை தமிழர் அரசியல் அமைப்பின் 6வது திருத்தச் சட்டத்தின்படி தனி நாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் செய்ய மறுத்ததுக்காகவும் 1983 கருப்பு ஜூலை நிகழ்வுகளில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் சிங்கள காடியர்களினால் படுகொலை செய்யப்பட்டதுக்கும் அவர்களது உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டதுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகள் பங்கேற்காமல் போனதால் சம்பந்தன் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 83ஆம் ஆண்டு செப்டம்பர் 7 இழந்திருந்தார். அதனையடுத்து 89ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சம்பந்தன் ENDLF EPRLF டெலோ தமிழர் விடுதலை கூட்டணி இணைந்த கூட்டமைப்பின் வேட்பாளராக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டார். கூட்டணியின் வேட்பாளர் எவரும் இம்மாவட்டத்தில் வெற்றி பெறாமை காரணமாக அவருக்கு வாய்ப்பின்றியே போயிருந்தது. அதன் பின்னர் 2001ஆம் ஆண்டில் தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி அதாவது EPRLF டெலோ ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணி ஆரம்பிக்கப்பட்ட வேளை தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயரில் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் சம்பந்தன் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதன் காரணமாக மீண்டும் 18 ஆண்டுகளின் பின்னர் சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார். திருகோணமலை மாவட்டத்தில் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் போட்டியிட்டு 15,144 வாக்குகளை பெற்று தெரிவானார். பிறகு 89இல் தமிழர் விடுதலை கூட்டணி 6,048 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தது. 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு 40,110 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2004இல் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு 47,735 வாக்குகள் பெற்றார். 2010 திருகோணமலை மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு 24,488 வாக்குகளை பெற்றார். 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு 33,834 வாக்குகளை பெற்றிருந்தார். இறுதியாக 2020ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு 21,422 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்தில் விடுதலை புலிகள் இலங்கை தமிழரசின் ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக தனது நிலைப்பாட்டினை முன்னெடுத்தது. இந்த நிலைப்பாட்டுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்தார்.
தெரிவித்து கூட்டமைப்பிலிருந்து விலகினார். இதன் காரணமாக 2004ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி பெயருடன் அதன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி அனுமதிக்கவில்லை. இதனால சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தந்தை செல்வாவால் 1974இல் கிடப்பில் போடப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தன் தமிழரசு கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் இறுதி வரை அவரே செயற்பட்டார். 2001, 2004, 2010, 2015, 2020 நாடாளுமன்ற தேர்தல்களில் சம்பந்தன் திருகோணமலை தொகுதியில் இருந்து தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். 2020 தேர்தலில் சம்பந்தன் போட்டியிட மாட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இறுதி நேரத்தில் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. 2015 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி ஆகியன முறையே 106வது 95 இடங்களை கைப்பற்றியிருந்தன. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைத்ததால அந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைத்தன. இதனால் அந்த தேர்தலில் 16 இடங்களை கைப்பற்றி 3வது இடத்தில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சியானது. இரா சம்பந்தன் 2015 செப்டம்பர் 3 எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நல்லாட்சி அரசாங்கம் என அழைக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரசாங்கத்தின் நல்லெண்ண ஆட்சிகளுக்கு ஆதரவளித்து அந்த முயற்சிகளுக்கு ஆதரவளித்து அரசியலமைப்பு திருத்தங்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்தார். இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன, பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக நியமித்தார். அதனால் ஏற்பட்ட ஆட்சி குழப்பத்தின் போது தமிழரசு கட்சி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நீதிமன்றம் வரை சென்று அவருக்கு மீண்டும் ஆட்சியை பெற்றுக் கொடுத்தது. நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களின் பின்னும் அமையும் ஒவ்வொரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுப்புகளை எடுக்கின்ற வேளையிலும் அதனை எதிர்கொள்கின்ற கட்சியான யுத்தத்தின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காணப்பட்டது. அதனை வழிநடத்தியவர் இரா சம்பந்தன் ஆவார். அதே போன்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் தீர்வு இன்று கிட்டும் நாளை கிட்டும் என்ற முயற்சிகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்வாறான வேளையில வெளியிடப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் போனாலும் நிராசைகளானாலும் வரலாறு தான். ஆனால் பல்வேறு விமர்சனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய தலைவரான சம்பந்தன் எதிர்கொண்டிருக்கிறார். இறுதி நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் ஒற்றுமைக்கும் எதனையும் செய்ய முடியாதவராக ஆகி போயிருக்கின்றார் என்றே சொல்ல முடியும். இப்போது தமிழ் தேசிய அரசியலில் பெருந்தலைவரான தந்தை செல்வா, அமிர்தலிங்கம், சிவபதவரம், சம்பந்தன் சேர்த்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறாயினும் அசாத்தியமான காலங்களிலும் தமிழ் தேசிய அரசியலை வழிநடத்தி சென்றவர் என்ற வகையில் அவர் விட்டு செல்லும் இடைவெளி நிரம்பல் சாத்தியப்பட வேண்டும். தமிழர்களின் அரசியல் அபிலாசைகள் அதனால நிறைவேறவும் வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்பொழுது சமூக அரங்கில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தலைமை பகுதி அல்லது தலைமை பதவி என்பது யார் அதை நிரப்ப போகின்றார்கள், அது சார்ந்தான ஒரு காய் நகர்த்துகளும் அமரர் இரா சம்பந்தனுடைய மறைவு இரங்கல்கள், அஞ்சலி நிகழ்வுகள், இறுதி கிரிஜைகள் என்பது அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தலைமை சார்ந்த காய் நகர்த்துகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்று ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த தலைமை சார்ந்து மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.